அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். ஒரு விடுமுறை பொழுதில் நண்பரோட இரண்டமட குளத்தடியோருக்கா போய் பார்த்துட்டு வருவோம்னு வழிகிட்டோம். எல்லாரும் சொன்னாங்க வான்கதவு திறந்திருக்கிறாங்க, நீர் வான் பாய்து போய் பார்க்கலாம்னு. ஆனால் நாங்கள் போகிற நேரத்தில் வான்கதவெல்லாம் பூட்டிட்டாங்க. காரணம் என்னென்றால் மேலதிகமாக இருந்த நீரெல்லாம் வழிந்து ஓடிவிட்டது. நீங்கள் பார்க்குற இந்த பிரதேசம், அதாவது இது பாதை போல தெரிகிறது. இது ஒரு பாலம் அமைத்திருக்கிறார்கள். இதற்கு கீழால் தான் வான் பாய்கின்ற நீர் அத்தனையும் ஓடிச் சென்று கடலில் விழுவதற்கான பாதையாக அமைக்கப்பட்டிருக்கிறது. நீண்ட தூரம் நடந்து போக வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. நல்ல வளைவுகள். நீங்கள் பார்க்குறது இந்த வலது பக்கத்தில் இருக்கிற வான் கதவுகளை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இந்த வான் கதவுகள் தான் இரணைமடு குளத்தின் நீர் மட்டம் உயரும் போது மேலதிக நீரை வெளியேற்றுவதற்காக திறந்து விடுவாங்க. இங்கால இப்போ இருக்கிற இந்த தேங்கி நிற்கிற நீரில் நன்னீர் மீன்கள் இருக்கிறதால மீன்பிடியும் நடந்து கொண்டிருக்குது. அதையும் பார்த்து கொண்டு அப்படியே நடந்து போகிறோம். நிறைய மக்கள் மோட்டார் சைக்கிள்லையும் நடந்தும் கார் வாகனங்களை கொண்டு வந்து வெளியில் விட்டுட்டும் இந்த குளத்தை பார்க்குறதுக்காக வந்து கொண்டே இருக்கிறாங்க. ஒரு அருமையான சூழல். வெயிலும் இல்லை, மழையும் இல்லை, ஒரு மந்தாரமான சூழ்நிலையில் நீர்த்தேக்கத்தை பார்க்குறது என்பது மிகவும் ஒரு அலாதியான இன்பத்தை தந்திருந்தது. நண்பர் நானும் பேசிக்கொண்டே அப்படியே நடந்து தூரமாக இருக்கிற இடத்துக்கு போய்கொண்டே இருந்தோம். அங்கே போய் கிட்ட போகும்போது ஒரு வளைவு ஒன்று இருந்துச்சு. அந்த வளைவில் சொட்டு நீரும் எங்கள் சொத்து அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தாங்க. நிச்சயமாக ஒவ்வொரு துளி நீரும் நாங்கள் சேகரித்து வைக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. ஏனென்றால் இப்போது குடிநீரை கூட காசு கொடுத்து வாங்குற நிலைமைக்கு நம்ம நாடு வந்து கொண்டிருக்குது. அப்போ நாங்கள் நன்னீரை சேமித்து வைத்தால்தான் அடுத்த தலைமுறைக்கான குடிநீரை கூட கொடுத்துட்டு போகலாம் என்பதும் ஒரு உண்மையாகத்தான் இருக்கிறது. இதுதான் இந்த மீன்பிடி நடக்கின்ற பிரதேசம். அந்த இரணைமடு குளத்தினுடைய மேலதிக நீர் பாய்கின்ற அந்த வாய்க்காலாக அமைந்திருக்கிறது. அதையும் அப்படியே பார்த்து கொண்டு நிறைய பேர் மீன் பிடிச்சு கொண்டுட்டாங்க. அப்படியே ஏட்டி பார்த்துட்டு நேராக நடந்து போகிறோம். குளத்தினுடைய வாசல் பக்கத்துக்கு நடந்து போய் கொண்டிருக்கிறோம். போனால் வான்கதவுகள் பூட்டப்பட்டிருக்குது. சில வான்கதவுகள் ஓரளவு தண்ணீரை கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே விட்டு கொண்டிருக்குது. கசிவு ஏற்பட்டு கொண்டிருக்குது. அதில் ஒரு சிக்கலும் இல்லை. நேராக பார்த்தோம்னா வளைவுக்கு கிட்ட வந்துட்டோம். இப்போ நாங்கள் இரண்டமடு குளத்துக்கு கிட்ட நெருங்கிட்டோம். அதாவது அதனுடைய அணைக்கட்டு கிட்ட வர்ற பாதை தான் இது. அதில் தான் இந்த வளைவு அமைச்சு சொட்டு நீர் எங்கள் சொத்து அப்படின்னு தமிழில் அழகாக எழுதியிருந்தாங்க. வணக்கம் ஒன்று மேலே போட்டிருக்கிறாங்க. அப்படியே உள்ளுக்கு போனால் இங்கே அந்த வாசல் எல்லாம் பனங்கிழங்கு, புழுக்கொடியல், மாம்பழம், இப்படி கச்சான், இப்படி நிறைய பொருட்களை வியாபாரம் செய்து கொண்டிருக்கிற வியாபாரிகளும் இருந்து கொண்டிருக்கிறாங்க. அதோட ஐஸ்கிரீம் எல்லாம் விற்று கொண்டிருக்காங்க. வாகனம் ஒன்று நிற்கிது, அதில் வச்சுருந்தாங்க. நீங்கள் பார்க்கலாம். சொட்டு நீர் எங்கள் சொத்து என்று எழுதப்பட்ட அந்த பாலத்துக்குள்ளே போயிட்டு பின்பக்கம் திரும்பி பார்த்தால் அது எரிகேஷன் டிபார்ட்மெண்ட்டுடைய அந்த விளம்பரங்கள் வழி இருக்குது. அப்படி ஒரு ஐஸ்கிரீம் ஒன்றை போய் அந்த அண்ணன்ட்ட வாங்கிட்டு ஒரு ஐஸ்கிரீம் 300 ரூபா தந்தாங்க. வாங்கி கொண்டு அப்படி என்ன செய்தோம்னால் கதவு கிட்ட போனால் செக்யூரிட்டி கார்டு இருக்காங்க. அவங்க கதவை திறந்து விட்டால் தான் உள்ளே போக முடியும். அதனால் என்ன செய்தோம்னா நாங்கள் போய் செக்யூரிட்டி அண்ணன்ட்ட கேட்டால் அவர் உடனே கதவை திறந்து விட்டார். அப்படியே உள்ளே போகிறோம். இதுதான் இந்த குளத்தினுடைய தடுப்பணை. இந்த பக்கம் நீர் வெளியேற பகுதி. இப்படி ஏறி போனால் இதில் மரங்கள் அப்படியே நீளத்துக்கு பார்த்தால் அந்த தடுப்பு சுவரானது, நீரினுடைய தடுப்பணையானது ரொம்ப நீளமாக இருக்குது. அது இந்த குளத்தினுடைய பரப்பளவு அவ்வளவாக இருக்குது. நீங்கள் பார்க்க தெரியும். அத்தனையும் அப்படியே சுவருக்கெல்லாம் புல்லுகள் எல்லாம் பதிக்கப்பட்டு பச்சை பசேல் என்று அருமையான காட்சியாக அமைந்திருந்தது. நேர ஏறி போனால் அங்கால போகத்தான் குளத்தினுடைய மேல் பகுதி வருகிறது. மேல் பகுதியிலன்று பார்த்தால் அந்த குளம் கண்ணு கட்டுற தூரம் முழுக்க தண்ணியாக தான் தெரியுது. ஏன்னா அவ்வளவு பெரிய குளம். இந்த இரணைமடு குளம் வடபகுதியின் மிகப்பெரிய குளத்தில் இது ஒன்று அமைஞ்சிருக்கு. இன்னும் ஒரு கொஞ்சம் தூரம் ஏறி போனால் மேலே போயிடலாம். அதுலேயும் அவங்க டேப் கட்டி இருக்கிறாங்க. அதுக்கு அங்கால யாருமே போக முடியாது. போனால் செக்யூரிட்டி கார்டு பிடரிலேயே தட்டி வெளியில் கொண்டு வந்து விட்டுருவாங்க. அதனால் அந்த எல்லையை தாண்டி நீயும் போகக்கூடாது, நானும் போகக்கூடாதுன்னு சொல்லி தான் அனுப்பி விட்டுருக்குறாங்க. இப்போது நாங்கள் இரணைமடு குளத்தினுடைய மேல் பகுதிக்கு வந்தாச்சு. எல்லோரும் செல்ஃபி எடுத்து கொண்டிருக்கிறாங்க. இப்போ பார்க்கலாம் இரணைமடு குளத்தினுடைய உட்பக்கம், அதாவது நீரேந்து பிரதேசம். இதுக்குள்ளே தான் இவ்வளோ நீர் மடங்கி இருக்குது. இந்த கட்டை அப்படியே அங்கே போகுது, உங்கள் வரைக்கும் போகுது. நிறைய தூரம் இந்த குளத்தினுடைய அமைஞ்சிருக்கிறது. 32 அடிக்கு மேலே இதனுடைய ஆழம் இருக்குன்னு சொன்னாங்க. அப்படியே கீழே பார்த்தால் நம்முடைய மூதாதையர்கள் நிறைய பேர் இந்த மரத்தில் இருந்தாங்க. அப்போ சின்ன சின்ன பிள்ளைகள் அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் போட்டாங்க. மரத்தில் இறங்கி அழகாக எடுத்து சாப்பிட்டு கொண்டிருக்காங்க. அதையும் அப்படி ரெண்டு பார்த்து ரசித்து கொண்டு சின்ன சின்ன குரங்கள், அதாவது இது செங்குரங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை அப்படியே பார்த்து கொண்டு நிற்கும்போது அப்படியே ஒரு பக்கத்தில் கொஞ்சம் வெயில் மப்பாக மாறி கொண்டிருக்கும்போது அப்படியே சுழட்டி ஒரு வீடியோ ஒன்று பிடிச்சாச்சு. நாயெல்லாம் நிற்கிது பார்க்குறீங்களா? ஆக்கள் சாப்பாடு போகிறதால அதை சாப்பிட்றதுக்கு இந்த நாய்க்குட்டிகளும் அங்கே வந்திருக்கிறது. இப்படியே பார்த்து கொண்டிருக்கும்போது ஒருக்காக அந்த குரங்கை கூப்பிட்டு தான் பார்ப்பேன், கிட்ட வருதான்ட்டு கூப்பிட்டு பார்த்தா அந்த குரங்கு நைஸாக அந்த சாப்பாட்டை எடுத்துக்கொண்டு விரண்டு அடித்து கொண்டு மரத்தில் பாஞ்சு வர பார்த்துச்சு. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதை நாங்களே குழப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு
நாங்களும் இருந்து கொண்டு கொஞ்சம் இயற்கையை வேடிக்கை பார்த்துக்கொண்டு இயற்கையினுடைய படைப்பு எவ்வளவு அபரிமிதமாக இருக்குது இறைவனுடைய படைப்புகள் அப்படின்னு யோசித்து சின்ன சின்ன தத்துவார்த்தங்களும் மனசுக்குள்ளே வந்து தோணுச்சு. தத்துவங்களை எல்லாம் இதில் பேசக்கூடாது. ஏன்னா சும்மா பார்க்க வந்த இடத்துல பொழுதுபோக்கிட்டு போயிடணும். தத்துவங்களை மனசுக்கு வச்சுருக்கணும். மனசுக்குள்ளே வச்சிருக்க தத்துவங்களை பிறகு ஒரு நேரத்தில் பேசலாம். சரியா? அது இருக்கட்டும். இப்போ நாங்கள் வழிக்கிட்டு போகிறோம். வெளியில் போகிறதுக்கு வந்து கொண்டு இருந்தால் நிறைய மக்கள் போய் கொண்டு இருந்தாங்க. அப்படி செக்யூரிட்டி அண்ணன் இதில் கதவை திறந்து விட்டார். அப்போது செக்யூரிட்டி அண்ணன் கதவு திறந்து விட்டாக்க அவர் கட்டி ஒரு நன்றியை சொன்னோம். அப்படி ஒரு அழகாக சிரித்து கொண்டு ஒரு தலையாட்டுண்டு ஆட்டி போட்டுட்டார். ரைட் ஓகே வெளிக்கிட்டாச்சு. அப்படி வெளியில் வந்து இப்போது வெளிப்பக்கத்துக்கு போய் கொண்டுக்கிறோம். அதில் ஒரு அக்கா மாம்பழம் வச்சு விற்று கொண்டு வந்தாங்க. அதில் 2 மாம்பழத்தையும் வாங்கி கொண்டு அப்படியே சுழட்டி ஒரு வீடியோ பிடிச்சி கொண்டு நண்பர் நானும் நடைய கட்டினோம். வந்து 2 மீட்டர் குளத்தால் அப்படி நடந்து வந்தால் இஞ்சால பார்க்குற இடமெல்லாம் அழகழகழகழகாத்தான் இருந்துச்சு. அப்படி நேரே ஒரு வீடியோ பிடிச்சி கொண்டு நடந்து வந்து நாங்கள் மோட்டார் சைக்கிள் வெளியில் விட்டுட்டு போனோம் இல்லையா, அந்த மோட்டார் சைக்கிளையும் எடுத்துக்கொண்டு அப்படியே வெளிக்கிட்டாச்சு. ஏண்டா ரொம்ப நேரம் நிற்க முடியாது. ஏனென்றால் நமக்கு வீட்டுக்கு வரணுமே. நம்ம போன தூரமே 100-120 கிலோமீட்டருக்கு மேலே நம்ம ஊர்லேருந்து இந்த குளம் அமைஞ்சிருக்கிற இடம். அதனால் என்ன செய்தோம், சரி நாங்கள் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மோட்டார் சைக்கிள் எடுப்போம் சொல்லிட்டு வந்தால் இடையில் பார்த்தா இந்த வான்கதவு இன்னும் ரொம்ப அழகாக தெரிஞ்சுது. ஏனென்றால் சூரியன் மேலே மேலே வர வர அந்த நீரில் பட்டு ஜொலிக்கிற அழகு வந்து இன்னும் அழகாக இருந்துச்சு. அப்போது அப்படி எட்டி பிடிச்சோம். நீங்கள் அதில் பார்க்குற அந்த கதவுக்கு மட்டத்தோட தெரியுதானே வெள்ளையா, அதெல்லாம் நீராக தான் இருக்குது. அந்த மட்டத்தோட 2 குளத்தினுடைய நீர் இருக்குது. அப்படியே நண்பர் முன்னுக்கு நடந்த உடனே அவரையும் லைட்டாக வீடியோ எடுத்தோம். ஜீன்ஸ் கலண்டு விழுதுன்னு சொல்லி லைட்டாக இழுத்து பிடிச்சி கொண்டு வந்தார். சரி அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்படியே சிரித்து கொண்டு இது 2 குளத்தினுடைய முன்பக்கம். அதில் அம்மா வந்தால் வீடியோ பிடிக்கிறாங்களேன்னு குனிஞ்சு கொண்டு அப்படி நைஸாக போயிட்டாங்க. பயப்படாதீங்க, நாங்கள் நாங்கள் எதுவுமே செய்திட மாட்டோம். நல்ல பொடிகள் நாங்கள், ரைட் அப்படின்ட்டு நானும் நண்பரும் பேசி சிரித்து கொண்டு நேராக நடந்து வந்தோம். வரும்போது இந்த 2 பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த நீர் வடிந்து ஓடுற பகுதியிலே அமைஞ்சிருக்கிற கட்டுமானங்களையும் பார்த்து சிலாகிச்சு கொண்டு வரும்போது 3 சின்ன பசங்க அதில் நின்று கொண்டு நம்ம வடிவாக திரும்பி பார்த்தாங்க. என்னடா அவங்க ஃபோனை பிடிச்சிட்டு தங்கட பாட்டுக்கு ஏதோ பேசிட்டு போகிறாங்க எரும மாடுகள் அப்படின்ட்டு பார்த்துருக்காங்களோ இன்னும் தெரியலை. அதையும் நாங்கள் பொருட்படுத்தலை. சரிடாப்பா நீங்கள் இல்லைங்க, உங்களுக்கும் ஒரு காலத்தில் இந்த இப்படியான வீடியோ பிடிக்கிற வருத்தம் வரும் அப்படின்ட்டு யோசித்து சிரித்து கொண்டு நேராக வந்து 2 சந்தி 2 குளத்தினுடைய சந்தி இதில் ஒரு 4 பாதைகள் பிரிந்து செல்கிறது. இந்த சந்தையிலிருந்து இந்த பக்கம் வந்தால் 2 குளம், அங்கால போனால் 2 குளத்திலிருந்து கிளிநொச்சி போகிற பாதை உண்டு. மற்ற 2 பாதையும் எங்கே போகுதுண்டு சத்தியமாக எனக்கு தெரியாது. அதனால் நான் அதை பற்றி சொல்லலை. நன்றி, மீண்டும் வருக அப்படியே போட்டுருக்காங்க. ஆமாம் அப்படி போட்டுருக்காங்க. அதையும் பார்த்து கொண்டு வந்தால் இந்த குளத்தடி சந்தி வந்து இப்படி அமைச்சிருக்கிறாங்க. அங்கே தெரியுது பாருங்கள் அந்த வளைவு உண்டு. அந்த வளைவும் அழகாக கட்டியிருக்காங்க. சந்தி நடுவில் ஒரு நினைவு கல் ஒன்று பதிக்கப்பட்டிருக்கிறது. அதில் தெரிகிற மோட்டர் சைக்கிள் ஒன்று தான் நாங்கள் விட்டுட்டு வந்த மோட்டர் சைக்கிள். அதில் நின்று ஒன்று மோட்டர் சைக்கிளில் பக்கத்தில் நின்று ஒன்று அப்படி ஒரு ரவுண்ட் அடித்து ஒரு சின்ன வீடியோ உண்டு. என்ற எல்லா இடத்தையும் காட்டத்தானே வேணும். அப்படியே வீடியோ பிடிச்சி கொண்டு 2 நீர்ப்பாசன குளம் அப்படி போட்டு ஒரு வளைவு அதில் போட்டிருக்காங்க. பின்ன சரியண்டா பாதையும் பார்த்து கொண்டு மோட்டார் சைக்கிள் எடுத்துக்கொண்டு வெளியில் வந்தால் செஞ்சோலை சிறுவர் அபிவிருத்தி நிலையம் இருந்துச்சு. இந்த செஞ்சோலையை பற்றி நிறைய பேர் தெரியும். இதில் தான் குண்டு வீச்சில் நிறைய சிறுவர்கள் சேர்த்து போனாங்க யுத்த காலத்தில். எல்லாம் கவலைக்குரிய விடயங்கள் தான். அந்த நினைவுகளையும் சுமந்து கொண்டு அப்படியே நேர பாதையில் பிடிச்சி கொண்டு அப்படியே தூரமாக போவோம். சரி பழைய நினைவுகள் பலவற்றை மீட்டுக்கொண்டு அந்த நினைவுகளை அசை போட்டபடி நானும் பேசிக்கொண்டே மோட்டார் சைக்கிள் எடுத்தோம். அப்போ விரைக்குள்ள வீடியோ பிடிச்சதான் இந்த 2 பாதை அமைந்திருக்கிறது. அப்படியே தாண்டி வந்தால் இயற்கை வயல்கள் அமைந்த பகுதி. நிறைய மயில் எல்லாம் நின்றுச்சு. அப்போது நண்பன் சொன்னால் இந்த வீதியோரத்தில் ஒரு மயில் நிற்கடா அப்படியே வீடியோ பிடின்னு சொன்னால் நான் ஓரமாக மோட்டார் சைக்கிளை கொஞ்சம் ஸ்லோ பண்ணி மயில் ஒன்று நின்றுச்சுது. அதை நான் வீடியோ பிடிக்க போனால் அந்த மயில் பயத்தில் ஓட வலிக்கிட்டது. இருந்தாலும் விடலை. கேமராவை நல்லா ஜூம் பண்ணி அந்த மயிலை இழுத்து பிடிச்சி வீடியோ எடுத்துட்டேன். அதை தான் நீங்கள் இப்போ பார்த்து கொண்டுக்கிறீங்க. இந்த பொறுத்து பாருங்கள், மயில் நல்ல தூக்க வச்ச ஒரு ஆண்மயில் ஓட ஓட நான் விடலை. கேமராவை நல்லா ஜூம் பண்ணி அவரை பிடிச்சி கொண்டு அப்படியே நேர மோட்டர் சைக்கிளை விட்டால் தருமபுரம் சந்தைக்கு போகிற பாதை தான் இது. பச்சை பசையிலன்று கண்ணு குளுமையான இயற்கையின் அருமையான படைப்புகளை ரசித்து கொண்டு இந்த நாள் இனிய நாளாக அமைஞ்சிருக்கிறது என்று நினைப்போட அப்படியே வரும்போது பச்சை வயலே பனங்கடல் வழியே அப்படி என்ற ஒரு பாட்டையும் ஒன்று பாடிக்கொண்டு நேராக மோட்டர் சைக்கிளை பிடிச்சால் இடக்கிட கொங்கிரீட் ரோட்டும் போட்டுருந்தாங்க. அதை தொடர்ந்து காபட் ரோட்டும் அமைச்சிருந்தாங்க. இருந்தாலும் 2 பக்கங்களும் பச்சை பசையிலன்று அப்படி பசுமை பூத்தி இனிமையான இயற்கையை ரசிக்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு. பார்த்து கொண்டு நேர மோட்டர் சைக்கிளை விட்டு அப்படியே பிரம்மந்தனாறு குளத்துக்கு போகிறதுக்காக தருமபுரம் சந்தைக்கு போய் கொண்டிருக்கிறோம். அதில் போய் பிரம்மந்தனாறு குளத்தையும் பார்த்தோம். அருமையான ஒரு காட்சி அமைந்தது. பிரம்மந்தனாறு குளமானது இன்னும் கட்டுமான பணிகள் செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஏனென்றால் எல்லா பகுதியும்
குளத்தினுடைய தடுப்பணைகள் எல்லாம் சிதைஞ்சு போயிருக்குது. அதனுடைய வீடியோக்களும் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் தர காத்திருக்கிறேன். இப்போது பார்த்து ரசியுங்க. தொடர்ந்து வருது வீடியோ. நன்றி, வணக்கம், சந்திக்கலாம்.